சிம்பிளான கேரட் ரைஸு, வெங்காயம் இதில் தக்காளி எதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக காத்தால லஞ்ச் பாக்ஸ் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான் டைம் தான் ஆகும். சாதம் வந்து உதிரியாக வச்சுருக்கேன். நார்மல் ரைஸு வேணும்னா பாசுமதி ரைஸ் போடலாம். நான் நார்மல் ரைஸ் தான் எப்பயுமே போடுறது. அதை வச்சு வச்சுருக்கேன். கேரட்டு எந்த அளவுக்கு சாதம் எடுக்கிறோமோ அதுக்கு 3/4 அளவுக்கு கேரட் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 கிலோ கேரட் எடுத்துருக்கேன். சாதம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து முதல்ல கடுகு போட்டுருந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, 2 பச்சை மிளகாய் அது போட்டு இதையும் போட்டு வதக்கிட்டு சாத்தையும் போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த மிளகு வெறும் பச்சை மிளகு இது வந்து உருளை இது மட்டும் வேர்க்கடலை மட்டும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா குட்டிடணும். ரொம்ப நைஸாக பொடி பண்ணக்கூடாது. பொடி பண்ணி போடணும். தேங்காய் வேணுன்னா தேங்காய் போட்டுக்கலாம். இந்த சாதம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறது யூஸ்வலாக வந்து என்ன ரைத்தா பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஒரேடியாக டிஃபன் அது சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம்பார் பண்ண போகிறேன். முருங்கைக்காயும் மாங்காயும் போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். இந்த சீசன் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் காத்தால டிஃபனுக்கும் மத்தியானத்துக்கு இந்த சாதத்துக்கு இதே டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். வேணும்னா ரைத்தா பண்ணிக்கலாம். இதை பண்ணுறப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். அடுப்பு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு போட்டுட்டு இந்த 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். கடுகு வெடித்தோடனே அதை போடணும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதை போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக சிவப்பு மிளகாயும் போடலாம். இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் இருக்குது, பச்சை மிளகாய் போட்டுறேன். போட்டுட்டு கொஞ்சம் அது வந்து அந்த கலர் மாறணும். கருவேப்பிலை போடுறேன். இந்த கேரட்டு ஆக்சுவலாக கேரட் கூட உங்களுக்கு வேணும்னா இந்த பட்டாணி இல்லை இந்த வேர்க்கடலையை ஊற வேர்க்கடலை கொண்டக்கடலை அந்த மாதிரி நவதானியத்துலேருந்து ஊற வச்சுட்டு அது ஒரு பிடி கூட போடலாம். இல்லை இது கான் இருந்தால் கான் கூட போடலாம். இந்த ஸ்வீட் கானு இந்த மாதிரி எதுனாலும் கூட போட்டால் அது நல்லா அதுவும் இன்னும் டேஸ்ட் பிடிச்சவாளுக்கு பிடிக்கும். இப்போ இதில் வெறும் கேரட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து வெறும் கேரட் பண்ணுறேன். இப்போ எப்பயாவது பட்டாணி கிடச்சா பட்டாணி போடுவேன். கான் கிடச்சாலும் கான் போடலாம். இதை இப்படி போட்டுட்டு வதக்கிட்டு அடுப்பு லேசாக சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைங்க. அந்த தண்ணிக்கே நல்லா வெந்துடும். அந்த பச்சை வாசனை போயிடும் அந்த கேரட்டு. உப்பு போட்டுறேன். உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டு மூடி வைக்கிறேன். மஞ்சப்பொடி கொஞ்சம் நான் வந்து ரைஸ் வடிக்கும்போது உப்பு போடலை. ஸோ இப்போ எல்லோரும் சேர்த்தா உப்பு போடுறேன். நான் இல்லை சாம்பார் வச்சுட்டுலாம் கடுகு போட்டு வெந்தயம் வச்சுருக்கேன். வெந்தயம் 1 டீஸ்பூன் அதையும் போட்டுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் 3 வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு 2-3 இது ஆகட்டும். கொஞ்சம் கீரிட்டு போடுங்க. முழுசாக போட்டால் வெடிச்சிடும் அப்படியே. ஸோ கொஞ்சம் கீரிட்டு ஒரு நடுவில் ஒரு கீரிட்டு போடுங்க. அது ஆனதுக்கப்புறம் இந்த முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த இது வந்து என்ன ஆகும்னா அந்த மாங்காய் வந்து சீக்கிரம் மசிஞ்சிடும். உங்களுக்கு நல்லா குழச்சிதான் வச்சுட்டு மாங்காய் போட்டது தெரிய வேண்டாம்னா இதோடு சேர்த்து போடலாம். இல்லை மாங்காய் போட்டது தெரியணும் கடித்து சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த முருங்கைக்காய் பாதி வெந்ததுக்கப்புறம் மாங்காய் போடணும். இந்த முருங்கைக்காயும் இது போட்டுறதில்ல. எனக்கு வந்து மாங்காய் வந்து தெரிய வேண்டான்றதுனால இப்போயே போடுறேன். உங்களுக்கு மாங்காய் கடித்து சாப்பிட்ணும் அப்படின்னு தோணிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பாதி அளவு போடணும். இப்போ போடுறேன். போட்டுட்டு நல்லா 2 டம்ளர் ஜலம் ஊற்றி உப்பு போட்டு வச்சிடணும். இப்படி போடுறேன். இந்த காய்க்கு மட்டும் உப்பு போடுறேன். அப்புறம் சாம்பாருக்கு போடுறேன். இந்த காய்க்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போடுறேன். இதெல்லாம் விட்டுறேன். நல்லா வேகட்டும். பாருங்கள் இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கும். அதுக்குள்ளே பாருங்கள் இதாக இருக்குது. இந்த சாஃப்டாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இந்த மீன் டைம் என்ன பண்ணலான்னா இந்த மிளகு இருக்கு இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக மிளகு வந்து கொட்டி தான் போடணும். மிக்சியில் போட்டு பொடி பண்ணால் அது வந்து வாசனை வந்து மிளகு சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் மிளகு வந்து நல்லா கொட்டிட்டு 1-2 உடைச்சா போகிறோம். வேர்க்கடலையும் நான் வந்து 1-2 உடைச்சிக்கிறேன். இது கொஞ்சம் வேர்க்கடலை வேண்டாம் அப்படின்னா முழுசாக அப்படி பவுடர் பண்ணி போடுறதுனாலும் போடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கொஞ்சம் கலர் பாருங்கள். லேசாக கலர் கூட கொஞ்சம் மாறி இருக்குது. கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ வந்து சாதம் ஆக்சுவலி சாதம் வந்து சூடாக போடாதீங்க. போட்டால் அப்படி ஒட்டின்றோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறமா அதில் போடணும். இது 1-2 பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மிளகு அதையும் அதில் போட்டுறேன்.
இந்த தேங்காய் கூட வந்து கம்பல்சரி இல்லை போடணும்னு. தேங்காய் வேண்டாம் அப்படின்னா தேங்காயும் போட வேண்டாம், வேணுன்னா போடலாம். அது டேஸ்ட்டுக்காக போடுறேன் நான். இந்த வேர்க்கடலை வறுத்து வச்சதை பொடி பண்ணியிருக்கேன்ல அதையும் போடுறேன். நட்டு போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சிட்டோன்னா அந்த சூடோடு இருக்கும். அந்த லஞ்ச் பாக்ஸும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. இதில் ஆற்றுல இன்றைக்காக கலந்து சாதம் மாதிரி பண்ணுறதுனா கூட அது நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிம்பிள். வேலை காத்தால் ஒரு அரை மணி நேரத்தில் சமையலை முடிச்சுட்டு வெளில வந்துடலாம். இந்த சாம்பார் எதுவும் பண்ணிட்டா எல்லாம் இதாகிடும். ரொம்ப ஈஸி. காத்தால் டிஃபனுக்கு ஆகிடும், மத்தியானத்துக்கு ஆகிடும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கு ஒன்றும் ஃபுல்லாக வேகலை. இந்த டயத்தில் வந்து இந்த புளி வந்து சுண்டக்காய் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். அது வந்து அந்த சும்மா இதுக்கு தான் ஒரு டேஸ்ட்டுக்காக. ஏன்னா மாங்காய் போட்டனால புளிப்பு போகிறோம். அது சும்மா ஒரு சுண்டக்காய் அளவு டேஸ்ட் போடுறேன். அதில் விட்டுறேன். ப்ளஸ் ஸ்லிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த கொஞ்சோண்டு இந்த கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் வாசனைக்காக நெய் ஒரு ஸ்பூன் எப்போயுமே விடுவேன். என்ன சாதமாக இருந்தாலும் நெய் ஒன்று விடுவேன். நெய் ஒரு ஸ்பூன் மேலாக விட்டுட்டு எடுத்து வச்சுருவேன். அப்படிதான் சாம்பார் பவுடர் போட்டுனேன். சாம்பார் பவுடர் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு ஜனம் விடணும். ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் துவரம்பருப்பை, அதை விடுவேன். பொடி வாசனை போயிடுத்து. இப்போ பாருங்கள், அது இந்த துவரம்பருப்பு வந்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுருக்கேன். சாம்பார் நார்மல் ஆயிடுத்து, அவ்வளோதான். ஆக்சுவலாக சாம்பார் கொதி வரட்டும். கொதி வந்தோடனே பெருங்காய பவுடர் போட்டு மூடி வச்சுருவேன். ஆக்சுவலாக சாம்பாருக்கு வந்து சப்போஸ் கலர் வந்து மஞ்சளாக இருக்குது, ஏதோ உங்களுக்கு இதுவாக எடுத்து வேணும்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா இந்தமாரி கொதி வரதுக்கு முன்னாடி இந்த டயத்தில் வந்து ஒரு டம்ளர் பாலை விட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. கொதி வர டயத்தில் பெருங்காயம் போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு இறக்குது. நல்லா கொதி வந்துட்டு இப்போ இந்த கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தை போட்டுரு மேலே. எவ்வளோ ஆயிடுச்சு. இப்போ